இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற தலைப்பு எப்போதும் தூய்மைப்படுத்தும் இரத்தத்தின் வல்லமை. வசனம் 1 யோவான் 1:7. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இங்க நம்ம பார்க்கிறோம், அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும். அப்போ அவர் ஒளியில் இருக்கிறது போல அப்படின்னா அங்க இருளே இல்லைன்னு அர்த்தம். எப்பவுமே ஆல்வேஸ் லைட். ஒரு இருட்டு அறையில் ஒரு சின்ன கேண்டில் பொருத்தினோம்னா அந்த இடத்துல என்ன ஆகுது? வெளிச்சம் உண்டாகுது இல்லையா? ஆனால் அதே ஒரு வெளிச்சமாக இருக்குது ஒரு பெரிய அறை, ஆனால் அதில் நம்ம இருள் கொண்டாட முடியுமா? முடியாது. அதை மாதிரி தேவன் அவர் பாருங்க ஒளியில் இருக்கிறது போல அவர் சொல்கிறாரு, நீ என்னை பின்பற்றினா, என்னை நீ விசுவாசித்தா, என் மேலே நீ நம்பிக்கை வைத்தா, பாருங்க நம்ம இருள் நம்மை ஆதிக்கம் செலுத்தாது. நம்ம பாருங்க அந்த பாவம் நம்மை மேற்கொள்ளாது. ஏன்னா அந்த இருள் தான் பாருங்க பாவம். பாருங்க அந்த ஒரு வெளிப்பாடு. நம்ம நல்ல வெளிச்சமாக இருக்கிற அறையில் இருள் வருமா? வர முடியாது. அப்போது இன்றைக்கு பிசாசு அப்படிதான் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியுமா? நீ பாவம் செய்துட்ட, நீ ஒரு பிரச்சனைக்குரியவா, நீ முன்னேறவே முடியாது, நீ இதில் ஒரு அடிமையாக இருக்கிற, இதுலேருந்து உன்னால் மீளவே முடியாது அப்படின்னு உங்கள் சுய காரியம், உங்கள் சுய பலத்தினாலே உங்களை என்ன பண்ணுறான்? அழுத்தி கொண்டே இருக்கிறான். ஆனால் இன்றைக்கு தேவன் நம்மோடு இடைப்படுகிறார். நாம் அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்து, ஏன்னா அவரை நம்ம பின்பற்றுகிறோம். அப்போ நீங்களும் நானும் நம்ம ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போமா? இது எதனால சாத்தியமாகுதுன்னா அவர் சொந்த குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று பார்க்கிறோம். இந்த இரத்தத்தின் வல்லமை குறித்து நம்ம பார்ப்போம். எபிரேயர் 12:24. புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவின் இடத்திற்கும் ஆபேலினுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தின் இடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். எல்லாருக்கும் தெரியும் ஆபேல் இல்லையா? அவனுடைய சகோதரன் காயின் என்ன பண்ணான்? இவனை கொன்னுறான் பொறாமையில் இல்லை, கர்த்தர் இவனுடைய காணிக்கை அங்கீகரிக்கவில்லை என்று. ஆனால் பாருங்க அந்த இரத்தம் தேவனை நோக்கி கதறுகிறது. அப்பா என்னை அநியாயமாக எனக்கு கொண்டுட்டான், எனக்கு நீதி வேணும்னு சொல்லி கதறுது பாருங்க. ஆனால் இந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்கு என்ன பண்ணுதா? நன்மையானவர்களை பேசுகிறதாம். ஆபேல் ரத்தம் நீதி கேட்குது, ஆனால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மளே நீதிமானாக்குறது. ஹல்லேலூயா. இந்த ரத்தம் ஏன் சிந்தப்படுகிறது? ஏன் சிந்தப்படணும் அந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தம்? பார்த்தீங்கன்னா எபிரேயர் 9:22, ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. பாவத்திலேருந்து நம்மளுக்கு மன்னிப்பு பெற வேணும் என்றால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அது மட்டும்தான் நம்மளுக்கு மன்னிப்பு உண்டாகிறது பாருங்க. ஏன்னா அந்த மன்னிப்பு உண்டானதுனால தான் தேவனுக்கு நம்மளுக்கும் உள்ள அந்த செப்பரேஷன் பாருங்க விலகி போனது. அன்றைக்கு ஆபேலோட ரத்தம் நீதிக்காக கேட்டது, ஆனால் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்ன சொல்லுதுன்னா நானும் நீங்களும் நீதிமான்கள் என்று சொல்லுகிறது. ஆனால் இந்த பிசாசு பாருங்கள் நம்மளை அந்த சிந்தனைக்குள்ளே கொண்டு வர மாட்டான் பாருங்கள். அவனை எப்படி நம்மளை கொண்டு போவான்? நீ தப்பு பண்ணிட்ட, நீ இப்படி தான், நீ இதுலேருந்து நீ மீளவே முடியாது, நீ இதில் அடிமைத்தனத்துக்குள்ளாக இருக்கிற, இதுலேருந்து நீ விடுதலை பற்றாதானே நீ மன்னிப்பு பெற முடியும், நீ இதை பண்ணிகிட்டே இருக்கிறியே அப்படின்னு அவன் உங்களை அழுத்தி கொண்டே இருப்பான். நீங்கள் ரோமர் 8:15 அந்த வசனத்தை சொல்லி அதை மேற்கொள்ளணும் பாருங்கள். அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதுக்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்ற கூப்பிட பண்ணுகிற புத்திகிற சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். அப்போ நீங்களும் நானும் யாருடைய பிள்ளைகள்? தேவனுடைய பிள்ளைகள், வெளிச்சத்தின் பிள்ளைகள், ஒளியில் இருக்க வேண்டிய பிள்ளைகள் இல்லையா? நான் சொன்னேன் இல்லையா, ஒரு அறையில் வெளிச்சம் இருக்குது, ஒரு இருள் வந்தோடனே அந்த அறை இருள் ஆகாது இல்லையா? அப்போது நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம். அந்த பாவக்கரை அது தேவனுடைய ரத்தத்தினால் நம்ம என்ன பண்ணுறோம்? இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் நம்ம மன்னிப்பு பெற்று மீட்கப்பட்டு இருக்கிறோம் என்ற வெளிச்சத்தின் அடிப்படையில் நம்ம இருக்கும் பொழுது பிசாசை நம்ம மேற்கொள்ள முடியும், பாவ எண்ணங்களை மேற்கொள்ள முடியும். தலையில் கை வச்சு சொல்லணுப்பாங்க, நான் எனக்கு கிறிஸ்துவின் சிந்தை உண்டாகட்டும் இல்லை, நான் அடிமைத்தனத்தின் ஆவியை நான் பெறலை இல்லையா? அப்போது நம்ம இந்த வார்த்தைகளை நம்ம கன்ஃபஸ் பண்ணும் பொழுது பாருங்கள் விசுவாசம் உண்டாகிறது. அப்போது அந்த குற்ற உணர்வு பிசாசு கொண்டு வரும் பொழுது என்ன சொல்லணும் தெரியுமா? நான் மன்னிக்கப்பட்டவள், நான் நீதிமானாக்கப்பட்டவன், நான் மீட்கப்பட்டிருக்கிறேன், அவர் ஒளியில் இருக்கிறது போல நானும் ஒளியில் நடப்பேன்.
அந்த இடத்துல உங்கள் நிலையை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். செபிக்கலாம். பரலோக தகப்பனே, ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் எப்போதும் ஆண்டவரே அப்பா எங்கள் பாவங்களை தூய்மைப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வல்லமையை பற்றி நாங்கள் அறிந்து கொண்டதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. நாங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறலப்பா, அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திகிற ஸ்வீகாரத்தின் ஆவியை நாங்கள் பெற்றிருக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எல்லா பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து ஒரு விடுதலை இப்பொழுதே உண்டாகட்டும் கர்த்தாவே. குற்ற உணர்வில் சிக்கி தவிக்கிற பிள்ளைகளுக்கு இப்பொழுது ஆண்டவர் ஒரு விடுதலை உண்டாகட்டும் கர்த்தாவே. பிசாசு பொய்யை நம்பாமல் ஆண்டவரே உடைய வார்த்தை ஆகிய ஆண்டவரே அப்பா அந்த பட்டயத்தை வைத்து கொண்டு அவன் பொய்களை ஆண்டவரே நாங்கள் நிராகரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீர் ஒளியில் இருக்கிறது போல நாங்களும் ஒளியிலே நடந்து ஒருவருக்கு ஒருவர் நாங்கள் ஐக்கியப்பட்டிருப்போம் என்று இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.